இனி ஒருத்தரும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்ட யோகி. ராம ஜென்ம பூமின்னா சும்மாவா? கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சனாதன மக்களின் பல நூற்றாண்டு கனவான அயோத்திகள் குழந்தை ராமருக்கு கோவில் எழுப்பி பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற ஆசை பிரதமர் மோடியால் நிறைவேற்றப்பட்டது. இது என்ன கோவில், இது எந்த விதத்தில் நாட்டிற்கு உதவும் என்ற மேம்போக்கான கேள்விகளுக்கு அயோத்தி ராமர் கோவிலின் மகத்துவம் அதற்கு பதிலடி தந்து வருகிறது. யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்களுக்கு வசதியாக ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி இறைத்துள்ளது. இதன் கைமேல் பலனை தற்போது உத்தரப்பிரதேச அரசு அனுபவித்து வருகிறது. அயோத்திக்கு வருகை புரிவோர் எண்ணிக்கை கோடிகளை கடந்து வருகிறது. கடந்த அக்டோபரில் வெளிவந்த செய்தி குறிப்பில் அயோத்தி ராமர் கோவிலை காண உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் மிகவும் ஆர்வமுடன் உள்ளனர். ஆண்டுதோறும் நடக்கும் தீபத் திருவிழா தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் அயோத்தி மீதுள்ள ஈர்ப்பை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தீபத் திருவிழாவை காண முதல் ஆண்டான 2017இல் 1.78 கோடி பேர் வருகை புரிந்தனர். இதுவே 2018இல் 1.95 கோடியாகவும் 2019இல் 2.5 கோடியாகவும் உயர்ந்தது. அதுவே 2024ஆம் ஆண்டு மட்டும் 16.44 கோடி பார்வையாளர்களாக அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை சர்வதேச அளவில் பார்வையாளர்களின் வருகை அதிகரித்து இருப்பதை காட்டுகிறது. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் இந்த எண்ணிக்கை 23.82 கோடிக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களாக அதிகரித்துள்ளது என்று அந்த செய்தி குறிப்பு கூறுகிறது. மேலும் அயோத்தி புண்ணிய பூமியின் புண்ணியம் கெடாமல் இருக்க கோவிலை சுற்றியுள்ள சுமார் 15 கிலோமீட்டர் பகுதி பஞ்சகோசி பரிக்ரமா என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அயோத்தி மற்றும் ஃபைசாபாத்தை இணைக்கும் 14 கிலோமீட்டர் நீளத்தில் ராமர் புனித பாதை அமைந்துள்ளது. இப்பகுதியில் மதுபானம், இறைச்சி விற்பனைக்கு தடை விதித்து அயோத்தி மாநகராட்சி மே 2025இல் அறிவித்திருந்தது. எனினும் அங்குள்ளவர்கள் அசைவ பொருட்களை வாங்கி பயன்படுத்துகின்றனர். இதன் மீது அயோத்தி மாவட்ட நிர்வாகத்துக்கு மீண்டும் மீண்டும் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இந்த தடையை மேலும் வலுவடைய வைத்திருக்கிறது அயோத்தி மாநகராட்சி. அயோத்தி மாநகராட்சியின் உதவி உணவு ஆணையர் மாணிக் சந்திரசிங் இது குறித்து கூறுகையில், தடை இருந்த போதிலும் ஆன்லைன் தளங்கள் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு அசைவ உணவுப் பொருட்கள் தொடர்ந்து விநியோகிக்கப்படுவதாக புகார்கள் வந்துள்ளது. புகார்களை தொடர்ந்து ஆன்லைன் அசைவ உணவு விநியோகத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஹோட்டல்கள், கடைக்காரர்கள், விநியோக நிறுவனங்களுக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார்.